ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பிச்சு போட்ட சிக்கன் பரோட்டா பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பொரிச்ச சிக்கன், பரோட்டா, பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு, 2 முட்டை, சால்னா. இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். அது சூடானோடனே 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். அது பொரிஞ்சு வந்தோடனே கட் பண்ண இஞ்சி பூண்டை போட்டு வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு ஒரு நிமிஷம் வதங்கி வரட்டும். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிட்டு ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிட்டு ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதுக்கு கூட சேர்த்துட்டேன். இப்போ தக்காளியை வதக்கி விட்டுடலாம். தக்காளி வதங்கிட்டு இனி மசாலா பொடி சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு தான் போட்டிருக்கேன். பரோட்டா, பொரிச்ச சிக்கன், சால்னா எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன். இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுட்டேன். மசாலா வதங்கின பிறகு பொரிச்ச சிக்கனை பொடி பொடியாக பிச்சு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துருக்கேன். இதை மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு இதையெல்லாம் சைடோரமாக ஒதுக்கி வச்சுட்டு 2 முட்டையை உடைச்சி விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு பொடியும் சேர்த்துருக்கேன். உப்பு போடலை. எல்லாம் கலந்து விட்ட பிறகு கடைசியாக தேவைப்பட்டால் உப்பு போடலாம். இப்போ முட்டையை கொஞ்சம் வேக விட்டுட்டு அந்த மசாலாவோடு நல்லா கலந்து விட்டுட்டேன். இனி இதில் 1 ஸ்பூன் சால்னா விட்டுடலாம். சால்னா விட்ட பிறகு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சால்னாவை நல்லா கலந்து விட்டுட்டேன். நான் பரோட்டாவை சின்ன சின்ன துண்டாக பிச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இந்த மசாலா எல்லாம் பரோட்டாவில் பிடிக்கணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கிளறி விட்டுருப்பேன். எல்லாம் நல்லா கலந்து வந்துட்டு கடைசியாக 1 ஸ்பூன் நல்ல மிளகு பொடியும் போட்டிருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த பரோட்டா, சிக்கன் பொரிச்சது, சால்னா எல்லாமே லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு தான். அதில் தான் இந்த ரெசிபி பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு இறக்கி விட்டுட்டேன். சூப்பரான பிச்சு போட்ட சிக்கன் பரோட்டா ரெடி ஆயிட்டு. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.